நமக்கு சட்டமும் தெரியல, வரலாறும் தெரியல, ஆனா கோபம் மட்டும் வரும். அந்த கோபத்தால நாம என்ன பண்றோம்னு சொன்னாக்கா சமூக வலைத்தளங்களை அதை அப்படியே கருத்தாக எழுதுகிறோம். அதனால என்ன ஏற்படுகிறது என்று பாத்தீங்கன்னா இனமுறுகல் ஏற்படுகிறது. இந்த முஸ்லிம் பெண்மணிகளுடைய ஆடை சர்ச்சை வெறும் தனிநபர் விருப்பம் சார்ந்தது மட்டுமல்ல, அது பல தசாப்த கால வரலாற்றையும் சட்ட உரிமைகளையும் கொண்டது. வரலாறு என்ன சொல்கிறது, இதற்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது என்ற விவரங்களை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். முஸ்லிம் பெண்களின் ஆடை சுதந்திரம் என்பது இன்று நேற்றல்ல, 1980களிலேயே விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம். குறிப்பாக அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம் மாணவிகளின் கல்வி கற்கும் உரிமையையும் அவர்களுடைய கலாசார உரிமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. பாடசாலைகளில் முஸ்லிம் மாணவிகள் அவர்களுடைய மத விழுமியங்களுக்கு ஏற்ப சீருடை அணிவதற்கு அப்போதுதான் அடித்தளம் இடப்பட்டது. அந்த உரிமையின் தொடர்ச்சியாகவே உயர்கல்வி மற்றும் அரச வேலைவாய்ப்புகளிலும் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து பணிபுரியும் வழக்கம் மெல்ல மெல்ல உருவானது. காலப்போக்கில் அரச நிறுவனங்களில் ஆடை தொடர்பாக சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. பொது நிர்வாக அமைச்சின் 2014ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அதன்படி எந்த ஒரு அரச பெண் உத்தியோகத்தரும் தனது மத அடையாளங்களை பேணி முகம் தெளிவாக தெரியும் வகையில் ஹிஜாப் அணிந்து கடமை புரிய முடியும் என்ற உரிமை முழுமையாக வழங்கப்பட்டிருந்தது. சுகாதார துறையிலும் தாதிமார்களுக்கு இதே போன்ற அனுமதி வழங்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம் தாதிமார்கள் இலங்கையின் அனைத்து இடங்களிலும் கடமை புரிந்து வருகிறார்கள். இத்தனை தெளிவான சட்டங்கள் இருக்கும் போதுதான் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இந்த கசப்பான சம்பவம் பதிவாயிருக்கிறது. அங்கே குறித்த 9 முஸ்லிம் தாதிமார்களும் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக ஹிஜாப் அணிந்து சென்ற காரணத்தினால் ஹிஜாப்பை கலட்டி வந்தால்தான் இங்கே கடமை செய்ய முடியும் என்று அங்கே மேலதிகாரிகள் கட்டாயப்படுத்தியது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது அந்த பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் அவர்களுடைய மத உரிமைகளை மீறும் செயல் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் நடைமுறையில் உள்ள சட்டத்தையே சவாலுக்கு உட்படுத்தும் செயலாகும். இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அதே வைத்தியசாலையில் கடமையாற்றக்கூடிய ஏனைய மத சகோதரிகள் அவர்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தி பொட்டு வைப்பதோ அல்லது கையில் நூல் கட்டுவதோ போன்ற விடயங்கள் காணப்படுகிறது. அதை எவரும் தடுப்பதில்லை, தடுக்கவும் கூடாது. ஏனென்றால் அது அவர்களுடைய உரிமை, அதை அனைவரும் மதிக்கிறோம். ஆனால் முஸ்லிம் பெண்கள் மட்டும் தங்களது மத அடையாளத்தை பின்பற்றுவது ஏன் சிலருக்கு பிரச்சனையாக தெரிகிறது? இது ஒரு திட்டமிட்ட பாரபட்சம் இல்லையா? சுகாதார அமைச்சு எடுத்துள்ள முடிவு இன்னும் வேடிக்கையானது. அந்த 9 தாதிமார்களையும் அதே ஊரில் இருக்கின்ற அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. இங்கே கேள்வி என்னவென்றால், அஸ்ரப் வைத்தியசாலையும் அரசுக்கு சொந்தமானதுதான், கல்முனை ஆதார வைத்தியசாலையும் அரசுக்கு சொந்தமானதுதான். அங்கே செல்லும்படியாகும் சட்டம் ஏன் இங்கு செல்லுபடியாகவில்லை? இடமாற்றம் என்பது ஒரு தீர்வாகாது. இது தவறு செய்த அதிகாரிகளை காப்பாற்றிவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை வெளியேற்றும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை வைத்து சமூக வலைத்தளங்களில் தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் மோதிக்கொள்வது என்பது வேதனை அளிக்கிறது. இது ஒரு நிர்வாக சிக்கல் மற்றும் ஒரு சிலரின் இனவாத போக்கு. இதற்காக இரு சமூகங்களும் மோதிக்கொள்வது அரசியல்வாதிகளுக்கே லாபமாக அமையும். நாம் உரிமைகளுக்காக போராடும் அதேவேளை இரு இனங்களுக்கிடையிலான விரிசலை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட வேண்டும். எந்த ஒரு வைத்தியசாலையும் சட்டத்துக்கு மேலானதல்ல. 2014ஆம் ஆண்டின் சுற்றறிக்கையின் படி அந்த தாதிமார் எந்த வைத்தியசாலையில் கடமையாற்றினார்களோ அதே வைத்தியசாலைக்கு மீண்டும் அவர்களுடைய ஆடை சுதந்திரத்துடன் அங்கே கடமையாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். நீதி என்பது ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமாக இருக்கக்கூடாது. அநீதி எங்கு நடந்தாலும் அதை எதிர்ப்பதுதான் ஒரு நாகரிகமான சமூகத்தின் அடையாளம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.